ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா தங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பறக்க வைக்கிறாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா மற்றும் சீனா 10 கிலோமீட்டர் நோ ஃப்ளை ஜோனா அறிவிச்சிருக்காங்க. இந்த நோ ஃப்ளை ஜோன் பகுதியில சீன விமானங்கள் பறக்க விடப்படுகிறது. சீனாவின் இந்த நகர்வை கவுண்டர் செய்வதற்கு ரஷ்யாவில் இருந்து வாங்க உள்ள இரண்டாவது ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கூடிய விரைவில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய உள்ளாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்வதன் மூலம் இந்தியா எப்படி சீனாவின் நகர்வை கவுண்டர் செய்ய முடியும், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள மிசைல்ஸ் மற்றும் ரடார்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படும் துருக்கிக்கு மரண அடி கொடுப்பதற்கு இந்தியா அர்மீனியாவுடன் கை கோத்திருக்காங்க. இந்த வீடியோல அர்மீனியா மற்றும் இந்தியாவுடைய கூட்டணியோட முக்கியத்துவம் என்ன, துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக அர்மீனியாவை இந்தியா எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. 2 வருடங்களுக்கு முன்பு சைனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தன்னுடைய தரைப்படையை பயன்படுத்தி சில பகுதிகளை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. இதை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினாங்க. கல்வான் வேலியில ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்தது. இந்த மோதல்ல இந்திய தரப்புல 20 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. சீனா கல்வான் வேலி கிளாஸ்ல எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியே சொல்ல மறுக்கிறாங்க. இந்த மோதலுக்கு பிறகு தொடர்ந்து சீனா தன்னுடைய படையை எல்லையில் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. இதற்கு போட்டியா இந்தியா மிரர் டிப்ளாய்மெண்ட்ல ஈடுபட்டாங்க. மிரர் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது சீனா எவ்வளவு படைய எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்களோ அதே அளவிலான படைய இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம டாங்க்ஸ், அட்டாக் ஹெலிகாப்டர்கள், K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் போன்ற பல ஆயுதங்களை எல்லைக்கு நகர்த்தினாங்க. இதை தொடர்ந்து சீனாவின் ஊடுருவல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்தியா அதிக படையை எல்லைக்கு நகர்த்தினதும் சீன படையினரால் அவங்க நினைத்த இடங்களை கைப்பற்ற முடியல. இதனால 2 நாட்டு ராணுவ வீரர்களும் 2 வருடங்களுக்கு மேலா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்ல ஈடுபட்டு இருக்காங்க. ராணுவத்தை பயன்படுத்தி இந்திய பகுதிகளை கைப்பற்ற முடியாத சீனா தற்போது தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி இந்தியாவை சீண்டி பார்க்க நினைக்கிறாங்க. சீனா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்தியாவை நோக்கி உள்ள ஏர்பேசஸ் அப்டேட் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள ஹோட்டாங், காஸ்கர், கர்குன்சா, ஷிகாட்சே போன்ற இடத்துல உள்ள ஏர்பேசஸ் சீனா அப்கிரேட் செஞ்சிருக்காங்க. இந்த 4 விமான தளங்கள்ல உள்ள ரன்வேய சீனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், வீரர்கள் தங்குவதற்கான ஷெல்டர்கள், பாம்பர் மற்றும் ரெக்கானசன் விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஷெல்டர்கள் போன்றவற்றை சீனா இந்த 4 விமான தளங்களையும் டெவலப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்தை சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய விமானங்கள் சீன எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதை சீனா தடுக்க முயல்றாங்க. இதை தொடர்ந்து தங்களுடைய விமான தளங்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலிமைப்படுத்திய பிறகு தற்போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தங்களுடைய விமானங்களை பறக்க வைக்கிறாங்க. அதுவும் 10 கிலோமீட்டர் நோ ஃப்ளை ஜோன் பகுதியில சில விமானங்கள் பறக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஃபிரிக்ஷன் பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டிருந்த இந்திய வீரர்களுக்கு மேல் சீன விமானங்கள் பறந்திருக்கு. இதை தொடர்ந்து இந்திய விமானப்படையின் விமானங்கள் அந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஸ்கிராம்பிள் செஞ்சிருக்காங்க. உடனே சீன விமானங்கள் திரும்பி அவர்களுடைய எல்லைக்குள் பறந்து சென்று விட்டது. 3488 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா தொடர்ந்து தங்களுடைய விமானங்களை பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில சீன விமானங்களின் ஊடுருவல் அதிகரிச்சிருக்கு. சீனாவின் இந்த நகர்வை கவுண்டர் செய்யும் விதத்துல இந்திய விமானப்படை மிராஜ் 2
S2000, ஜாகுவார், ரஃபேல், Su-30 MKI போர் விமானம் போன்ற விமானங்களை எல்லைக்கு நகர்த்தியிருக்காங்க. எப்போதெல்லாம் சீன விமானங்கள் இந்திய எல்லையில் பறக்குதோ அப்போது இந்திய விமானங்களும் சீன விமானங்களை கிராம்பிள் செய்வதற்காக பறக்க வைக்கப்படுது. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய இரண்டாவது ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய முதல் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நார்த் வெஸ்ட் இந்தியால டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்துல இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்க முடியும். இப்போ ரஷ்யாவிடம் இருந்து இரண்டாவது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பாகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. கப்பல்கள் மற்றும் விமானங்கள்ல இந்தியாவிற்கு இந்த பாகங்கள் ரஷ்யாவால் அனுப்பி வைக்கப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டெலிவரி மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா சீன எல்லையில நிலைநிறுத்த உள்ளாங்க. இந்தியா 40,000 கோடி ரூபாய் செலவுல ரஷ்யாவிடம் இருந்து 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. அதுல இப்போ இரண்டாவது ஸ்குவாட்ரன் S-400 டெலிவரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் 2023 வருடத்துக்குள் இந்தியாவிற்கு சப்ளை செஞ்சு முடிக்கணும். இந்த 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய எல்லைக்குள் எதிரிகளின் விமானத்தால் பறக்க முடியாது. குறிப்பா சீனானால லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இது போன்ற ஊடுருவல்களை செய்ய முடியாது. மீறி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தும். ஒரு ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 மிசைல் பேட்டரிஸ் இருக்கும். ஒரு மிசைல் பேட்டரியில 128 இன்டர்செப்டார் மிசைல்கள் இருக்கு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. 40 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் மற்றும் 400 கிலோமீட்டர் போன்ற 4 விதமான தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல்கள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்டு வருது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனா மற்றும் துருக்கி நாடுகள் ஏற்கனவே வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகள் மீதும் அமெரிக்கா காட்சா சட்டத்தை பயன்படுத்தி பொருளாதார தடைகள் விதிச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இந்தியாவிற்கு காட்சா சட்டத்திலிருந்து விதிவிலக்கு அளிச்சிருக்காங்க. இதன் மூலமா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்குறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதனால இந்தியா ஆர்டர் செஞ்சிருக்க 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூடிய விரைவில் இந்தியாவிற்கு சப்ளை செய்யப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா முழுமையா டிப்ளாய் செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுடைய வான்பரப்புக்குள் சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானங்களால் ஊடுருவல் செய்ய முடியாது. இரண்டாவது டாபிக், பாகிஸ்தான், துருக்கி, அசர்பைஜான் இந்த 3 நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சிருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பாகிஸ்தான் 2020 நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே போன்று துருக்கியும் அசர்பைஜானுக்கு தன்னுடைய பைரட்டர் ட்ரோன்களை வழங்கி அர்மீனியாவை தோக்கடிச்சாங்க. ஆனா இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் இணைந்து சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தினாங்க. இந்தியா அர்மீனியாவுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து துருக்கி அதிபர் எர்டோகன் ஐநா சபையில் பேசும் பொழுது காஷ்மீர் விஷயத்தை எழுப்பினாரு. இதே போன்று பல இடங்கள்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா காஷ்மீர் விஷயத்தை எழுப்பியிருக்காரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா இப்போ அர்மீனியாவுக்கு சப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துக்கு முன்பே இந்தியா அர்மீனியாவுக்கு சில ஆயுதங்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. சமீபத்துல அர்மீனியாவுடைய ராணுவ அதிகாரிகள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அர்மீனியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் பல ஆயுதங்களை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பா இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் அர்மீனியா வாங்க உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து என்ன மாதிரியான ஆயுதங்களை வாங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. அர்மீனியா மற்றும் இந்திய ராணுவ அதிகாரிகள்ட்ட என்ன மாதிரியான ஆயுதங்களை இந்தியாவிடம் இருந்து
வாங்க போறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட போது இருவருமே சொல்ல மறுத்துட்டாங்க. இரண்டு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறதும் மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்மீனியா மற்றும் இந்தியா ஒரு லாங் டேர்ம்ல மிலிட்டரி கோஆபரேஷன்ல ஈடுபட போவதா சொல்லியிருக்காங்க. இரண்டு நாடுகளும் பொருளாதார மற்றும் ராணுவ உறவை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து அர்மீனியா பெருமளவுல ஆயுதங்களை இந்தியாவிடம் இருந்து இறக்குமதி செய்து அசர்பைஜானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க இருப்பதா சொல்லப்படுது. துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால அர்மீனியாவை பயன்படுத்தி துருக்கிக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.